السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைய பெற்று பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களிலும் வரலாற்று சிறப்புமிக்க உண்மையான செய்திகள் நடைபெற்றதை குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, உண்மையான வரலாறுகளின் மூலமாக நாம் அறிந்து வருகின்றோம். அதே நேரத்தில் உண்மையோடு பொய்யும் கலந்து இருப்பது போன்று ஒவ்வொரு மாதங்களிலும் பொய்யான சில செய்திகளையும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் சேர்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எது ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த சமுதாயத்திலே காணப்படுகிறதோ அதை மட்டும்தான் மார்க்கம் என்று முழுமையாக நம்பி அதன் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டுமே தவிர, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இந்த மாதத்தில் அந்த அமல் செஞ்சா இந்த கூலி கிடைக்கும், இந்த அமல் செய்தால் அந்த கூலி கிடைக்கும் என்று நாம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் செல்லக்கூடிய இடம் நரகம்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஷாபான் மாதத்திற்கும் சில வகையான பொய்யான செய்திகள் திணிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான செய்திகள் எதுவோ அதன் அடிப்படையில் தான் நானும் நீங்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் செயல்பட வேண்டுமே தவிர மார்க்கத்தில் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துவது நம் மீது கடமை அல்ல. செயல்படுத்தினால் நன்மை அல்ல. நன்மை இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை,
அவருக்கு பாவம் தான் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இந்த ஷாபான் மாதத்திலே பல வகையான வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகள் நடைபெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது திருமணம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அந்த திருமணம் இந்த ஷாபான் மாதத்தில் தான் நடைபெற்றது. பெருமானாருடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தது இதே ஷாபான் மாதம். பனு முஸ்தலக் அப்படிங்கிற ஒரு போர் அது நடைபெற்றது இதே ஷாபான் மாதம். கிப்லா அதாவது பைத்துல் முகத்தஸை நோக்கி 17 மாதங்கள் தொழும்படி அல்லாஹ் சொன்னான். திரும்பவும் காபாவை நோக்கி கிப்லாவை திருப்பப்பட்டது இதே ஷாபான் மாதம். இந்த ஷாபான் மாதத்தில் தான் அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது இதே ஷாபான் மாதத்தில். இதுவெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள். இதிலே பல படிப்படைகளை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இந்த மாதமா இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த மாதமா இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அதாவது மொத்த தலைக்கும் முட்டுக்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தமில்லாத செய்திகளைத்தான் இந்த சமுதாயம் தலைக்கு மேலால் தூக்கி வைத்துக் கொண்டு கடமைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு கடமை அல்லாத மார்க்கத்தில் ஒரு புள்ளிகள் நிழல் அளவிற்கு கூட ஆதாரம் இல்லாத செய்திகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரிலே செய்து வரக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, இந்த மாதத்திலே பல வகையான காரியங்கள் நாம் அமல் செய்வதற்கு சில காரியங்களை பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். நாம செய்யக்கூடிய நல்லறங்களோ தீய செயல்களோ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அது நமக்கு தெரியல. நாம செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உன் இறைவன் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையை தப்பி உலகத்தில் எந்த ஒரு காரியமும் நடைபெறவே செய்யாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை காய்ந்து விழுவதாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழவே செய்யாது. நமக்கு தெரியாது. இப்ப நம்ம உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை இலைகள் கீழே விழுந்தது பள்ளிவாசல் வளாகத்திற்குள்ள யாருக்கும் தெரியாது. ஆனா உலகத்தில் எத்தனை இலைகள் விழுந்தது, எத்தனை இலைகள் கீழே விழும், அதை படைத்த ரப்பு முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றலை பெற்றவர். அந்த மாதிரி தான் நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களோ தீமையான காரியங்களோ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 2 தடவைகள் எடுத்து காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில 555வது ஹதீஸாக சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன் பில் லைலி வ மலாயிகத்துன் பின் நஹாரி, இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் வானவர்கள் தொடர்ந்து ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். வானத்தில் இருந்து பூமியின் பக்கம் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் வரக்கூடிய வேகத்தை கூட அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்திலே 1000 ஆண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை நாம் கடப்போமோ அவ்வளவு வேகத்தில் அந்த வானவர்கள் பூமியை நோக்கி வருகிறார்கள். வானவர்களின் வேகம் எவ்வளவு தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அவ்வளவு வேகமாக பயணம் செய்வார்கள். அப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை நம்முடைய அமல்களை சுமந்து செல்வதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரிலே வானவர்கள் பூமிக்கு வருகிறார்கள். وَيَجْتَمِعُونَ فِي صَلَاةِ الْفَجْرِ وَصَلَاةِ الْعَصْرِ
ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அதாவது இரவு நேரத்தினுடைய வானவர் ஃபஜ்ரோடு விடைபெற்று செல்வார். பகல் நேரத்து வானவர் ஃபஜ்ரிலிருந்து அசர் வரையிலும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பார். அசர் தொழுகை முடிஞ்ச உடனே நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பார். அப்போ ஃபஜ்ர் நேரத்திலேயும் அசர் நேரத்திலேயும் ரெண்டு வானவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். பின்பு யஅருஜுல்லதீன பாத்து ஃபீக்கும், இரவிலே உங்களோடு தங்கினாரே அந்த வானவர் வானத்தின் பக்கம் ஏறி செல்கின்றார். ஃபயஸ்அலுகும், அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியாமல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஹுவ அஅலமு பிஹிம், மனிதர்களை பற்றி முற்றிலுமாக அறிந்தவன் அல்லாஹ். இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்வான். அல்லாஹ் கேட்பான், கைஃப தரக்கும் இபாதி, என் அடியார்களை எப்படி விட்டு வந்தீர்கள்? ஃபயகூலுன தரக்குனா, நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம். வஹும் யுஸல்லூன், கோடீஸ்வரன் பள்ளிவாசல்ல சில பேர் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுத மாதிரியே நாங்கள் விட்டுட்டு வந்தோம். ஃபஜ்ர் நேரத்தில் நாங்கள் போனோம், அப்பவும் சில பேர் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுதவர்களாக நாங்கள் அவர்களை சந்தித்தோம், தொழுதவர்களாக அவர்களை நாங்கள் விட்டு வந்தோம் என்று அந்த வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, ஹாஃபிலு அலஸ்ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்கள். தொழுகைகளை பேணி தொழுது கொள்ளுங்கள். 5 நேரம் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் 5 நேரங்கள் நாம் தொழுதே ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடு தொழுகை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நடு தொழுகை என்றால் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாத்துல் அஸ்ரி, அசர் தொழுகை தான் நடு தொழுகை என்று சொல்வார்கள். மற்ற தொழுகையெல்லாம் நம்ம தொழுகணும், அசரை நம்ம முக்கியமாக தொழுக வேண்டும். ஏன் ரசூலுல்லாஹ் அசரை சொல்றாங்க? அசர் தொழுகை தான் நமக்கு ரொம்ப சிரமமான ஒரு தொழுகை. எல்லா நாட்களிலும் மதியம் சாப்பிட்டு மல்லாந்துருவோம், படுத்துருவோம். அது ஜும்மா அன்னைக்கு கேட்கவே வேண்டாம். ஜும்மா அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்கள் விசேஷமான உணவு தயாரிப்பார்கள். முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அம்மா என்ன செய்வாங்களா, கீரையை அறிந்து ஒரு வகையான சால்னா வைப்பாங்களாம். அந்த அம்மா சாப்பாடு தருவாங்கன்னு சஹாபாக்கெல்லாம் அந்த அம்மா வீட்டுக்கு போவாங்களாம். ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த அம்மா விசேஷமான உணவை வைத்து சஹாபாக்களுக்கு பரிமாறுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால ஜும்மா அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான வீடுகளில் பிரியாணி போட்டுருவாங்க, அல்லது நெய்ச்சோறு போடுவாங்க. வெள்ளச்சோறு ஆக்குனாலும் கூட கறி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜும்மா அன்னைக்கு ஜும்மா முடித்த உடனே ஒரு நல்ல ஒரு குடி பிடிச்சி சில பேர் மலைப்பாம்பு மாதிரி படுத்துருவாங்க. அசரில் மனைவிட்டு சொல்லுவாங்க, யார் வந்தாலும் எழுப்பாரு, 7 மணிக்கு தான் நான் எந்திப்பேன், அது வரைக்கும் நீ எழுப்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு சில பேர் அப்படியும் மல்லாந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அசர் நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஸல்லல் பருதைனி தஹலல் ஜன்னா, குளிரான 2 தொழுகைகள். குளிரான 2 தொழுகைகள் என்னது? அல் ஃபஜ்ரு வல் அஸ்ரு, ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகை. இந்த 2ஐயும் ஒருவர் தொழுதால் தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்தில் நுழைவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்போ ஃபஜ்ர் நேரத்திலேயும் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் நேரத்தில் வானவர்கள் அந்த நேரத்திலே ஒன்று சேருகிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஃபஜ்ர் நேரத்தில் நாம தொழுதுகிட்டு இருக்கிறோம், நம்மளோட வானவர்கள் இருப்பார்கள், நம்ம கண்களுக்கு தெரியாது. அசர் நேரத்தில் வானவர்கள் இருப்பார்கள், நம் கண்களுக்கு தெரியாது. எனவே எல்லா நேரங்களிலும் தொழுக வேண்டும். குறிப்பாக ஃபஜர், அசர் தொழுகை, இந்த 2 தொழுகைகளையும் தொழுதால் அந்த நேரத்தில் தான் நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் உயர்த்துகின்றார்கள். உயர்த்தப்படும் பொழுது நாம் தொழுத நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள்.
அருமையானவர்களே, அப்ப டெய்லி 2 நேரம் ஃபஜ்ரு அஸ்ர். அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, வாரத்திற்கு 2 நாட்கள், வாரத்திற்கு 2 நாட்கள், திங்களும் வியாழனும். திங்கட்கிழமையும் அல்லாஹ் அந்த ஒரு வாரத்தினுடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது, வியாழக்கிழமையும் சமர்ப்பிக்கப்படுகிறது. சஹீஹான ஹதீஸ்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 747வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹ்ரலுல் அமாலு யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது, சமர்ப்பிக்கப்படுகிறது. என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைப்பாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பாங்க. ரம்ஜான்ல இல்ல, ரம்ஜான்ல 30 நாள் நோன்பு வைக்கணும். ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் பெருமானார் நோன்பு வைப்பார்கள். அதே நேரத்தில் ஐயாமை பிகல் என்று சொல்லப்படுகின்ற பிறை 13, பிறை 14, பிறை 15 இந்த 3 நாட்கள் நோன்பு வைப்பார்கள். திங்கள் வியாழன் அது தனியாக, 13, 14, 15 தனியாக நோன்பு வைப்பார்கள். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்ற காரணத்தினால் நான் நோன்பாளியாக அல்லாஹ்விடத்தில் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக திங்களும் வியாழனும் நான் நோன்பு வைப்பேன். பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு செய்தியை பாருங்க, முஸ்லீம்ல 6711வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதே ஹதீஸ் தான், திங்களும் வியாழனும் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்றான் தெரியுமா? நம்ம அமல்களை பார்த்துட்டு, என் அடியா நல்ல அமல் செஞ்சிருக்கிறான், இவன் பாவத்தில நான் மன்னிக்க போறேன் அப்படின்னு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஃபயக்ஃபிருல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஃபீ தாலிகல் யௌமி லிகுல்லி இம்ரியின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா. ஆனா ஒரு நிபந்தனை, அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அந்த வாரம் குர்ஆன் ஓதி இருந்தால், ஸலவாத்துகள் ஓதி இருந்தால், நோன்பு வைத்திருந்தால், 5 நேரங்கள் தொழுதிருந்தால், நம்ம அமல்களை அல்லாஹ் பார்த்து என் அடியான் இவ்வளவு அமல்களை செய்திருக்கிறான், அவன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். ஆனால் இணை வைத்தல் இருக்குமானால் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டார். என இணை வைத்தல் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியம். அந்த இணை வைத்தல் இருக்குமானால் என்னதான் தொழுதாலும் சரிதான், என்னதான் ஹஜ்ஜி செஞ்சாலும் சரிதான், ஜக்காத்தி நோன்பு என்ன இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் ஷிர்க் இருந்தால் ஹர்ரம் அல்லாஹ் அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விடுவார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஷிர்க் இருந்தா மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது என்ன அப்படின்னா, இல்லா இம்ரஅன் கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. 2 நண்பர்கள் அல்லது 2 சகோதரர்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி, மாமன் மருமகன், கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி சண்டை போடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 2 பேருக்கும் மன்னிப்பே கிடையாது. இந்த 2 பேரும் எப்ப சமாதானம் அடைகிறார்களோ அது வரையிலும் அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நம்மள சில பேர் அண்ணன் கூட சண்டை போட்டிருப்போம். ஆனா அண்ணனோட சேர்ந்து வாழலாம் நாம நினைப்போம், சலாம் சொல்லுவோம், வீட்டுக்கு நாம போவோம். ஆனா அண்ணன் பேச மாட்டாரு. நம்முடைய நியத்து என்ன? நாம பேச வேண்டும், சமாதானமாக செல்ல வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். ஆனா அண்ணன் ஒத்து வர மாட்டேங்கிறாரு அப்படின்னா நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒத்து வராத அண்ணனின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இந்த ஹதீஸிற்கு முஹத்தீஸ்கள் தெளிவான விளக்கத்தை தருவார்கள். அதனால திங்கள் வியாழன் நோன்பு வச்சாலும் பரவாயில்லை,
நோன்பு வைக்காட்டலும் அன்றைய நாட்களிலாவது பாவங்களை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா அசர் நேரங்கள்ல, ஃபஜ்ர் நேரங்கள்ல நாம பாவத்தில் ஈடுபட்டிருந்தால், பாவத்தில் ஈடுபட்டான் என்பதோடு சேர்த்து அல்லாஹ்விடத்தில் நாம் காண்பிக்கப்பட்டால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்பதையும் ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்டிற்கு ஒரு முறை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நாள் எந்த மாதம் தெரியுமா? அதுதான் ஷஅபான் மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதில 21753வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சஹாபாக்கள். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பாங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 1ல கூட நோன்பு கடமையாக்கப்படல. மக்காவுடைய வாழ்க்கையில எந்த கடமையும் கிடையாது. மக்காவுடைய வாழ்க்கையில 13 ஆண்டு காலம் பெருமானார் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்களே, அந்த 13 ஆண்டு காலம் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்ற பணி மட்டும்தான். தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத்து கிடையாது, ஹஜ்ஜி கிடையாது, ஜிகாது கிடையாது, எந்த வணக்கங்களும் கிடையாது. மதீனாவிற்கு வந்த பின்னால்தான் தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜகாத்து கடமை, ஹஜ்ஜி கடமை, ஜிகாது கடமை, எல்லா கடமைகளும் மதீனாவுடைய வாழ்க்கையில. இவர் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ரமலான்ல கட்டாயமா நோன்பு வைத்து தான் ஆக வேண்டும். ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கள், வியாழன், அதாவது 11, 13, 14, 15 இந்த நாட்கள்ல ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க. மற்ற மாதங்களில் நோன்பு வைப்பதை விட இந்த ஷாபான் மாதத்திலே பெருமானார் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் எண்ணுவாங்களாம், ரசூலுல்லாஹ் நோன்பு விடவே மாட்டாங்களா அப்படின்னு எண்ணுகின்ற அளவிற்கு இந்த ஷாபான் மாதத்துல அதிகமான நோன்பு வைப்பார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற மாதங்களை விட ஷாபான் மாதத்திலே அதிகமான நோன்பு வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தாக்க ஷஹ்ருல், இது ஒரு மாதம், யக்ஃபுலுன் நாசு அன்ஹு பைன ரஜபின் வ ரமலான், ரஜப் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையில் வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்திலே என் சமுதாயம் பொதுபோக்காக இருக்கிறது. இது ஒரு கண்ணியமான மாதம். ரமலானுக்காக வேண்டி நம்மை தயார் செய்கின்ற மாதம் தான் இந்த ஷாபான் மாதம். அப்ப இந்த மாதத்துல நாம பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமுதாயம் பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வஹுவ ஷஹ்ருல் யுர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்திலே என் சமுதாயத்தினுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறது. அதனால இந்த மாசத்துல மற்ற மாதங்களை விட அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், அதிகமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும், உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், அதிகமான பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். அதற்கும் மேலாக யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நாங்கள் அடைய வேண்டும். அந்த ரமலானிலே நோன்பு நோக்க வேண்டும், இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டும், எங்கள் ஜக்காத்தை நாங்கள் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி துஆக்கள்ல ஈடுபட வேண்டும். ஆனா என் சமுதாயம் எதுல ஈடுபடணுமோ அதுல ஈடுபடாம மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலே ஈடுபட்டு இந்த மாதத்தை வீணடிக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆக அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகை முக்கியமான தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் அசர் தொழுகவில்லையோ ஃபக்கஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பமும் பொருளாதாரமும் இறந்து விட்டால்
குடும்பம் உள்ள இறந்துருச்சு, பொருளாதாரத்துள்ள நாசமா போயிட்டு இவர் சந்தோஷமா படுவாரு. எந்த அளவிற்கு அவர் வேதனைப்படுவாரோ அந்த வேதனை ஒரு அசர் தவறியதற்காக அவர் மறுமையிலே வேதனைப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். திங்கட்கிழமை வியாழக்கிழமை முடிந்தால் நான் நோன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் முடியவில்லை என்று சொன்னால் பிறை 13, பிறை 14, பிறை 15 இந்த 3 நாட்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும். இதுவெல்லாம் சுன்னத்தான நோன்புகள். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுவான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு மனிதர் ஒரு நல்ல காரியத்தை செய்வாரேயானால் ஒன்றுக்கு 10 என்று அல்லாஹ் சொல்லி கேட்டார். அப்ப மாசத்துல 3 நோன்பு வச்சா அப்படின்னா 3 10 30 மாதம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை. அப்ப ஆண்டு முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அடுத்து ஷாபான் மாதம். ஷாபான் மாதத்திலும் முடிந்த அளவிற்கு நாம் நோன்புகள் வைக்க வேண்டும். முடியாதவர்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெருமானார் மீது ஸலவாத்துகள் ஓத வேண்டும். அதிகமான தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக போன ரமலான் நமக்கு கலாவாய் இருக்குமே, பிரயாணத்தின் காரணத்தினால், நோயின் காரணத்தினால். ஏன்னா பிரயாணத்தின் காரணத்தினாலும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நோயின் காரணத்தினால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம எப்ப கலா செய்யணும் அப்படின்னா இந்த ஷாபான் மாதத்துல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, போன ரமலான்ல மாதவிடாயின் காரணமாக எங்களுக்கு நாங்கள் விடுபட்ட நோன்பை எல்லாம் இந்த ஷாபான் மாதத்தில் தான் கலா செய்வோம். நம்ம வீடுகளிலே நம்ம சொல்லணும். பெரும்பாலான நம்முடைய வீட்டு பெண்கள் ரமலானுடைய காலகட்டங்கள்ல விடுபட்ட நோன்பை கலா செய்யறதே இல்லை. அல்லாஹ் மன்னிச்சுக்கிருவான், அல்லாஹ் மன்னிச்சுக்கிருவான் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா அதை கலா செய்யறதே இல்லை. அப்ப இந்த ஷாபான் மாதத்துல விடுபட்ட நோன்புகளை எல்லாம் கலா செய்ய வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா நேர தொழுகைகளையும் ஜமாத்தோடு தொழுவதை போன்று குறிப்பாக ஃபஜர் அசர் தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுது அல்லாஹ்விடத்தில் தொழுகையாளிகளாக நாம் எடுத்து காட்டப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.